அனைவருக்கும் வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சிவகங்கை மாவட்ட செயலாளர் அண்ணன் PR செந்தில்நாதன் அவர்களை வணங்குகிறேன். தமிழக அரசியலில் பிரிட்டிஷ் இந்தியா காலத்திற்கு பிறகான சட்டமன்ற தேர்தல்கள், முன்பு சென்னை மாகாணமாக இருந்த காலகட்டம், அதன் பிறகு சென்னை மாநிலமாக உருவாக்கப்பட்ட காலகட்டம், அதன் பிறகு தமிழ்நாடு என்ற பெயரிலான காலகட்டம், இன்றைக்கு நடப்பு வரையில் இந்த தமிழ் மண்ணை, சென்னை மாகாணத்தை ஆண்டிருக்கக்கூடிய முதல்வர்கள் வரிசையிலே மரியாதைக்குரிய சுப்பராயலு அவர்கள் முதன்மை வகிக்கிறார்கள். அதனடுத்து பனகல் ராஜா அவர்கள், அதே போல பிரகாசம் அவர்கள், மூதறிஞர் ராஜாஜி அவர்கள், ஓமாந்தூரார் அவர்கள், குமாரசாமி ராஜா அவர்கள், PT ராஜன் அவர்கள், கூர்மா வெங்கட ரெட்டி அவர்கள், அதன் பிறகு சமீப காலத்திலே வந்தால் மீண்டும் ராஜாஜி அவர்கள், காமராஜர் அவர்கள், பக்தவச்சலம் அவர்கள், குமாரசாமி ராஜா அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள், புரட்சித் தலைவர் MGR அவர்கள், கலைஞர் அவர்கள், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், இடைக்காலமாக O பன்னீர்செல்வம் அவர்கள், இடைக்காலமாக நெடுஞ்செழியன் அவர்கள், ஜானகி அவர்கள், மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள், இப்பொழுது ஸ்டாலின் அவர்கள் என்று இந்த வரிசை செல்கிறது. ஆக ஒட்டுமொத்த தமிழக சட்டமன்ற தேர்தல் வரலாற்றை பின்னோக்கி பார்க்கிற பொழுது பெரும்பாலான முதல்வர்கள் மிகப்பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள், அல்லது மிகப்பெரிய அளவிலான படிப்பிற்கு சொந்தக்காரர்கள், அல்லது மிகப்பெரிய பொருளாதார ரீதியான வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள், இப்படி பின்புலங்களோடு தான், அல்லது மத்திய சர்க்காருடைய ஆளுமையின் உதவியாலும் பெரும்பான்மையானவர்கள் அங்கம் வகித்திருக்கிறார்கள். சிறுபான்மையாக மட்டுமே ஏழை சாமானிய சாதாரண குடும்பத்தில் பிறந்த காமராஜரை போன்றவர்கள் இங்கே ஆட்சி செய்திருக்கிறார்கள். அதிலே பார்க்கிற பொழுது புரட்சித் தலைவர் MGR அவர்கள், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுமே எளிமையான வாழ்க்கை நிலையை துவக்கியவர்கள் தான். கலைஞர் அவர்களும் எளிமையான வாழ்க்கை நிலையை துவக்கியவர் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழக வரலாறு என்பது வேறு, அன்றைக்கு ஆரம்பகால வரலாறு என்பது வேறு. பேரறிஞர் அண்ணா அவர்களும் அந்த வகையில் தான். ஆனால் இந்த நீண்ட நெடிய வரலாற்றிலே, மிகப்பெரிய ஆளுமை நிறைந்த தலைவர்களுடைய வரலாற்றில், ஒரு ஏழை சாமானியனாக விவசாயியாக பிறந்து சேலம் மாவட்டத்தில் செல்வம்பாளையத்தில் அரசு பள்ளியில் படித்து, அப்புறம் அரசு கல்லூரியில் பட்டம் பெற்று, விவசாய அந்த நெல் மண்டி, அந்த மொத்த நெல்லை வாங்கி விற்கிறது கிராமங்களில் பார்த்தா தெரியும், அந்த மாதிரி தன்னுடைய அரசியல் பயணத்தை துவக்கிய ஒரு விவசாய குடிமகன், அதுவும் தமிழகத்தினுடைய பூகோள ரீதியில் கொங்கு மண்டலத்தில் இருந்து ஒரு முதல்வராக சமீப காலத்தில் ஆனவர்னா நம்முடைய எடப்பாடியார் அவர்கள். இந்த எடப்பாடியார் அவர்களுக்கு சாதாரண விஷயங்கள் தெரியும். ஒரு சாதாரண கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயிக்கு என்ன தேவை இருக்கும், ஒரு வயக்காட்டில் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும், கம்மாயிலேருந்து தண்ணி கடைக்கோடி வயலுக்கு போகிறதுக்கு என்ன சூழ்நிலை இருக்கும், ஒரு தாலுகா ஆஃபீஸுக்கு போனால் சாமானியம் எதுக்கு போவேன், ஒரு VO ஆஃபீஸுக்கு எதுக்கு போவேன், ஒரு RTO ஆஃபீஸுக்கு எதுக்கு போவேன், ஒரு அரசு பள்ளியில் படிக்கிற மாணவன் என்ன தேவைகளோடு போவான், அவனுக்கான சூழ்நிலைகள் என்ன, அரசு பள்ளியை நோக்கி செல்லக்கூடிய பெண் குழந்தைகளுக்கான தேவைகள் என்ன, வேலைக்கு செல்லக்கூடிய மகளிருக்கான பாதுகாப்பு என்ன, வீட்டிலே பெற்றோரால் கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கான பாதுகாவல் என்ன, குழந்தைகளால் கைவிடப்பட்ட பெற்றோருக்கான பாதுகாவல் என்ன, உடல் ஊனமுற்றவருடைய பாதுகாவல் என்ன என்பதையெல்லாம் சாதாரண குடிமகனுக்கு தெரியும். அதுதான் அரசியல் வரலாறு. அப்படிப்பட்ட ஒரு சாதாரண நிலையிலிருந்து வளர்ந்து வந்த இந்த நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஏழை மக்களுடைய ஒவ்வொரு உணர்வுகளையும் புரிந்தவராக இருப்பதால் தான் பல்வேறு திட்டங்களை அவருடைய காலத்தில், மாண்புமிகு இதய தெய்வ புரட்சி தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பிறகாகவும் அந்த 4.5 ஆண்டு காலத்திலே ஆட்சியிலே மிக சிறந்த முறையில், அப்போ மிக கொடுமையான விஷயம், உலகமே பூட்டி கிடந்த கொரோனா காலகட்டத்தில் கூட மக்களை கொஞ்சம் கூட கஷ்டப்படுத்தாமல் அவர்களுக்கு அரிசி பருப்பு தேவைகளை வழங்கி, உதவித்தொகைகளை வழங்கி, பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் மூலமாக பாடங்களை எடுத்து, நோய் தொற்று பரவாத விதத்தில் தடுப்பூசிகளை மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து உயிரை காத்த செயலில் மத்திய அரசுக்கு சமபங்காக அன்றைக்கு இருந்த முதல்வர்
புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவருடைய பங்கை நம்ம யாருமே நம்ம மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. அதனால தான் அவருடைய ஆட்சி இந்த நீண்ட நெடிய சுப்பராயலு துவங்கி இன்றைக்கு இருக்கிற முதல்வர் வரிசையில் வரலாற்றில் ஒரு ஏழை சாமானியனாக பங்கெடுத்த காமராஜரை போன்று அந்த வரிசைகளில் புரட்சி தலைவரை போன்று புரட்சி தலைவியை போன்று அந்த வரிசையில் ஒரு ஏழை குடிமகனாக இன்றைய இருந்த முதல்வராக இருந்த புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் தமிழகத்தில் அரியணை ஏறுகிற காலம், அவர் வருகிற பகுதிகளிலெல்லாம் மக்கள் வெள்ளத்தை பார்க்கிற பொழுது நமக்கே வியப்பாக இருக்கிறது. அவர் ஒரு ஊருக்கு வந்தால் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அந்த மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வரக்கூடிய வாய்ப்புகளை அந்த வீடியோ காட்சிகளை நேரடி காட்சிகளை பார்க்கிற பொழுது மிகவும் மக்கள் மனம் மாறி இருக்கிறார்கள். நிச்சயமாக குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பார்கள் என்பதிலே அந்த பயணங்கள் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பை தரும் என்பதை காட்டுகிறது. புரட்சி தமிழுடைய புரட்சி பயணம் நிச்சயமாக தமிழக வரலாற்றில் 2026 மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு சேர்க்கும். தமிழகத்திற்கு மிகப்பெரிய விடுதலை கிடைக்கும். தமிழக மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு தமிழனாக, விவசாயியாக, ஏழை பங்காளனாக புரட்சி தமிழர் இருப்பார் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.